சினிமா துறை என்றாலே மக்களினுடைய பார்வை வேறு விதமாக அமைந்து விடுகின்றது. தற்போது சின்னத்திரை நடிகைகளின் மீதும் திரைப்படத்தினுடைய நடிகைகளின் மீதும் இந்த பார்வை தொடரத்தான் செய்கின்றது. சமீப காலமாக அல்ல, இது பல தசாப்தங்களாக அந்த காலத்திலிருந்தே திரைத்துறை நடிகைகளின் மீது பார்வை இப்படித்தான் இருக்கின்றது. தமிழ், மலையாளம் என்று 300க்கு அதிகமான திரைப்படங்கள் நடித்து புகழ் வெளிச்சம் பெற்றவர் நடிகை ஷக்கீலா. கவர்ச்சி நடிகை என்ற அடையாளத்தோடு இருந்த இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் தற்போது அவர் ஒரு பிரபலமான அம்மாவாக மாறியிருக்கிறார். கடந்த காலத்தில் இவருக்கு செக்ஸ் நடிகை என்ற பெயர் உண்டு. ஆனாலும் கூட மலையாளத்திலிருந்து தற்போது அவர் தன்னை முழுமையாக விடுவித்து கொண்டு சென்னை சூலமேட்டில் இருக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ஸில் வசித்து வருகிறார். ஆனால் மலையாள நடிகை என்ற பெயரில்தான் இவரை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். இவர் ஒரு தமிழ் சினிமா நடிகை அல்ல, தெலுங்கு இஸ்லாமிய பெண்ணான நடிகை ஷக்கீலா. என் பசியை கண்டுகொள்ளாத மதம் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் இங்கு எல்லாமே ஹராம்தான் என்றும் இஸ்லாம் மீது ஆவேசமான தாக்குதலை அவர் நடத்தியிருக்கின்றார். எதற்காக அவர் இப்படி சொல்கின்றார்? எல்லா மதங்களிலும் எல்லா சமூகங்களிலும் நல்லவர்களும் அதை போன்று தங்கள் தொழில்துறையில் தவறு செய்தவர்களும் இருக்கிறார்கள். இதற்கு மதம் எப்படி காரணமாக அமையும்? நடிகை ஷக்கீலா அவ்வளவுக்கு விசனப்பட்டு வேகமாக ஆத்திரத்தோடு அவர் பேட்டியை நாம் இப்பொழுது பார்ப்போம். தற்போது அவர் தன் வாழ்நாளில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தன்னோடு பாலியல் தொடர்பில் இருந்தவர்களையும் கூட அண்மையில் பிரபலமான ஒரு அரசியல் விமர்சகரோடு அவர் பேசியிருந்தது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது ஒரு சர்வதேசத்தின் தமிழ் காணொளியாக இருக்கும் மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சிக்கு அல்லது யூடியூபுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் நடிகை ஷக்கீலா இவ்வாறாக கூறுகிறார்: சிறு வயதிலே எனக்கு போலீஸ் ஆக வேண்டும் என்ற ஆசையில்தான் நான் இருந்தேன். அதற்கு தகுந்தாற்போல் என் உடல்வாகம் இருந்தது. ஆனால் என் தந்தை சூதாட்டத்தில் ஈடுபட்டு குடும்பத்தை பொருளாதார நெருக்கடியில் தள்ளிவிட்டார். அதை சமாளிக்க எனது அம்மா வைத்த உணவுக் கடையும் என் தந்தையால் சீரழிக்கப்பட்டு விட்டது. இந்நிலையில் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியாமல் என்னை தேடி வந்த சினிமா வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன் என்று நடிகை ஷக்கீலா கூறியிருக்கிறார். அவர் மேலும் கூறியதாவது: பாலியல் கல்வி குறித்த படம் என என்னை அழைத்துச் செல்பவர்கள் அப்படி சொல்லாமல் தன்னை வேறு மாதிரியான படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஆனால் என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நடிக்கக்கூடிய படம் ஒரு பாலியல் கல்வி குறித்தான படம் என்றுதான் என்னை மலையாள இயக்குநர்கள் அழைத்து சென்றார்கள். பிறகு என் வாழ்க்கையில் பசி துரத்த நான் எனக்கு வந்த அடுத்தடுத்த படங்களில் நடித்தேன். என் பசியை போக்கவோ என் குடும்பத்தின் பசியை போக்கவோ எனது மதம், அதாவது இஸ்லாம், எனக்கு உதவவில்லை என்று அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அதனால்தான் நான் என் உடலை பயன்படுத்தி நடித்து குடும்பத்தில் சம்பாதித்து என் குடும்பத்திற்கும் கொடுத்தேன் என்று வெளிப்படையாக ஒரு பிரபல நடிகை பேசுவது தான் பெரும் பிரபலம் ஆகியிருக்கிறது. அவர் மேலும் கூறியதாவது: இஸ்லாம் மதத்தில் குடிப்பது ஹராம், சிகரெட் பிடிப்பது போன்றவை கூட தான் ஹராம். ஹராம் என்றால் தடை செய்யப்பட்டது என்று அர்த்தம். குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதும் ஆபாசமாக தன் உடல் அவயங்களை காட்டுவதும் கூட ஹராம் தான். இதை இங்கு பலரும் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்ற எதிர்கேள்வி எழுப்பிய நடிகை ஷக்கீலா, அப்படி இருக்க என்னை யார் வந்து கேட்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மலையாள திரையுலகில் பல கதாபாத்திரங்களில் நான் நடித்துள்ளேன். இருந்தும் என் கவர்ச்சி மட்டும்தான் கடைசியில் வெளியே தெரிந்தது. இதனால் பெண்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. சில வருடங்களுக்கு முன் நான் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்றபோது கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்ததால் என்னை முஸ்லிம் பெண்கள் அணிந்து செல்லும் புர்கா அணிந்து நிகழ்ச்சிக்கு வருமாறு பலர் வலியுறுத்தினார். அதற்கு நான் சம்மதம் தெரிவித்த போது பலரும் என்னை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள். சினிமாவில் உடலை காட்டி கவர்ச்சியை காட்டி அவயங்களை வெளிப்புறமாக காட்டிவிட்டு இங்கு மட்டும் புர்கா அணிவீர்களா என என்னை நோக்கி எழுந்த கேள்வியால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதிலிருந்து இதுவரை புர்கா அணிவதே இல்லை.
நான் கவர்ச்சி நடிகையாக இருந்ததற்காக என்னை எந்த விதத்திலும் நான் தயக்கமோ வருத்தமோ இதுவரை படவில்லை. என்னால் என் குடும்பம், தயாரிப்பாளர், படப்பிடிப்பில் பணியாற்றிய அனைவரின் குடும்பமும் பசியின்றி வயிறார சாப்பிட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தலைநிமிர்ந்து இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பேசிய நடிகை ஷக்கீலா, மலையாள திரைப்படத்தில் என்னை தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதனால் என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இனி நான் மலையாள படங்களிலே நடிக்க மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனை அடுத்து எனக்கு வரும் வாய்ப்பு யாரும் தரவில்லை. அப்போது வீட்டில் 4 வருடமாக வேலை இல்லாமல் இருந்த எனக்கு வாய்ப்பளித்தது ஒரு பிரபல இயக்குனர் ஒருவர் தான். அவர் சென்னையில் எனக்கு ஜெயம் படத்தில் நடிக்க அந்த வழங்கிய வாய்ப்பை நான் என்றும் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். நடிகை ஷக்கீலாவினுடைய இந்த பேட்டியை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த உலகத்தில் தவறிழைப்பாத மனிதர்கள், தவறு செய்யாத பெண்கள், ஆண்கள் யாரும் இல்லை. அதற்கு ஒரு கொள்கையோ, ஒரு சாதியோ, ஒரு இனமோ, ஒரு மதமோ எப்படி காரணமாக இருக்கும்? கோடானு கோடி இந்துக்களும், கோடானு கோடி கிறிஸ்தவ, இஸ்லாம் மற்றும் ஜெயினம், சீக்கியம், பௌத்தம் மதமற்றவர்களும் கூட தினமும் வேலை செய்துதான் வாழ்கிறார்கள். அதை போன்று எல்லா துறைகளிலும் சினிமா துறை நடிகர்களும் நடிகைகளும் இன்னும் கவர்ச்சி காட்டும் பல அழகில் பல உலகங்களில் அவர்கள் சம்பாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அவர்களின் சொந்த விருப்பம்தான். கோடானு கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு இடத்தில் தன்னை ஒரு தனி மனிதன் எப்படி நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி வாழ்வியலை தேட வேண்டும், எப்படி தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து பசியை முழுமையாக விரட்ட வேண்டும் என்பது அவரவர் பார்வை. அதற்காக ஒரு சித்தாந்தத்தையோ, ஒரு கொள்கையோ, ஒரு மதத்தையோ, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதை குறை சொல்வது ஏற்புடையதா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பில் நடிகை ஷக்கீலாவின் பார்வையை நம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அவர்களின் பதிலுக்கே நாம் விட்டுவிடுகின்றோம். நன்றி.